அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்கனமி வக்கரதுண்டாய் திமிகி தன்னோ தந்தி பிரஜிதேது. ஓம் தம் துர்க்கே பகவதி மனோகரகம் மதமது ஜுக்காப் சாதிக்கு ரிச்சாதித்யதே ஹிகித திஷ்டி அகித திஷ்டி பரதிஷ்டி சர்ப்பதிஷ்டி விஷம் நாசி நாசி கும்பஸ்வஹா திஷ்டி துர்காதிபடிய மந்திரம். இது எதுக்கு அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்க துர்காதேவி, பத்ரகாளி, மாரியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். அது எப்படி வழிபாடு செய்யறது, என்ன முறையில நம்ம செஞ்சா நல்லா இருக்கும், இந்த தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரனால நம்மளுக்கு என்ன நன்மை நடக்குது, நம்மளுக்கு என்ன தீமை நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்ப துர்காதேவி அப்படின்னாலே சிறு குழந்தை, பத்ரகாளி அப்படின்னாலே பெரிய உருவம், மாரியம்மன்ங்கிறது அவதாரம், பைரவருங்கிறது ஒரு அவதாரம். இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு காவல் தெய்வங்கள். பத்ரகாளி, மாரியம்மன், பைரவர்லாம் காவல் தெய்வங்கள். இவங்களுக்கு நம்ம அந்த தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபாடு செய்யும் போது நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் முதல்ல நீங்கும். இது வீட்டிலே எதிர்மறை ஆற்றல் இருந்தா தீய சக்திகள் விரட்டுறதுக்கு, தடைகள் அனைத்தும் நீங்க, அதாவது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா அதெல்லாம் நீக்கிறதுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும். சாஸ்திர நம்பிக்கை ஒரு பக்கம். அப்ப அந்த நம்பிக்கை பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அன்று எலுமிச்சம்பழம் மாலை சுத்தி போடுறது நல்லது. அதான் கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு சனிக்கிழமை எலுமிச்சம்பழம் வச்சு வலது பக்கம் இடது பக்கம் மூணு முறை சுத்தி அதை வீசி எரிஞ்சிடணும். கண் திருஷ்டி கழிக்கணும். அது கண் திருஷ்டி கழிக்கும் போது அந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டே வரணும். இந்த எலுமிச்சம்பழம் மாற்றி உடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு அடுத்து பார்ப்போம். இப்ப எலுமிச்சம்பழம் மாலை நம்ம இந்த துர்காதேவி, பத்ரகாளி, மாரியம்மன், பைரவர் போன்றவற்றுக்கு நம்ம ஏன் அது சாத்துறோம்னா, இந்த மாலை சாத்துறோம் நம்மளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவது. எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம். எதிர்மறை ஆற்றல்னா, கணவனும் மனைவி பார்த்த பிடிக்காது, மனைவி கணவனை பார்த்த பிடிக்காது, பிள்ளைங்களை பார்த்த பிடிக்காது, பிள்ளைங்களை அப்பா அம்மா பார்த்த பிடிக்காது, அவங்க தாத்தா பாட்டி இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை. அப்ப நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோமா அப்படிங்கிறது எண்ணம் உண்டாகும். அதாவது கணவன் மனைவி கிட்ட பேசல அப்படின்னா என்ன தனிமைப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு உருவாயிடும். நான் என்ன தப்பு பண்ணேன், இவர் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அது உண்டாயிடுது தான் எதிர்மறை ஆற்றல். அதேமா மனைவி சரியான முறையில அணுகுமுறை கொடுக்கல, மனைவி சரியான முறையில பேசவே இல்லைன்னா அவருக்கு கணவனுக்கு அதே தான், என்ன ஒதுக்குறாள் இவ, அவனுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல் உண்டாது. இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடியது என்னன்னா கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி வரும்போது, அதாவது நம்ம வீட்டுல யாராவது போயிருந்தாலே அந்த கண் திருஷ்டி நம்மளுக்கு உண்டாயிடும். அப்ப அதுக்குண்டான பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு அதை சொல்லுவாங்க, சில பேர் வேப்பலை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலுமிச்சம்பழ மாலை சாத்தி கண் திருஷ்டி கழிக்கணும். அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை, பைரவருக்கு சாத்தணும். அன்னைக்கு அஷ்டமியா இருந்தாலும் நல்லது. சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால அந்த வலது பக்கம் இடது பக்கம் அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது உப்பு, மிளகா, இந்த சொல்லுவாங்க ஸ்படிகாரம் போன்றவற்றை சுத்தி உடைக்கலாம். அதனால அந்த ஸ்படிகாரத்தை நம்ம தொடர்ந்து வீட்டுல எதிர்மறை ஆற்றலாம் நிவர்த்தி ஆகும். ஒரு ஸ்படிகாரம் கல் அல்லது கருடக்கிழங்கு அது வாசல்ல தொங்க விடுறது. வாரம் வாரம் வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் நறுக்கி, அதாவது இரண்டாக கட் பண்ணி, ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் தடவி 2 வாசல்ல வச்சுட்டு வரணும். உங்க வீட்டிலே அல்லது கோவில்ல அந்த அம்மன் ஆலயத்துல போய் ஒரு 5 எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழம் திருப்பி வாங்கிட்டு ஒரு பழம் பூஜை ரூம்ல வச்சுட்டு, ஒரு பழம் நீங்க அருகாமையில் சமையல் அறையோ இல்லைன்னா ஆபீஸ் இல்லைன்னா வீட்டுல ஒரு டேபிள்ல பொது இடத்துல வச்சுக்கணும். அது 2 பழம் வாசலுக்கு முன்னாடி வச்சிடணும், உள்வாசல். அந்த கருது போச்சு அப்படின்னா எதிர்மறை ஆட்டம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது காஞ்சி போச்சுன்னா வேற, அழுகி போற மாதிரி இருந்துச்சுன்னா அது அதிகமாக தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதனால பழம் வாங்கும்போது கரெக்டா பார்த்து வாங்கணும். நெளிஞ்ச பழம்,
அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ரொம்ப பழுத்த பழம் வாங்காம ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. அந்த ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமா பழம் இல்லாம ஒரு மீடியம் சைஸ், ஒரு மீடியலா வாங்கி நம்ம வந்து அது பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கந்திஷ்டி நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு அல்ல தினசரி கற்பூரம் சுத்தி, அந்த கற்பூரம் சுத்தி எரிக்கணும். அந்த கற்பூரம் வந்து வீடு ஃபுல்லா புகை வர மாதிரி இருந்தது, அதிகமா புகை வருதுன்னா இது. அப்ப எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி அம்மளுக்கு பைரவருக்கு வழிபாடு செய்யும் போது இது ஏற்கனவே வரும் வழி வழியா நம்ம செஞ்சுட்டு வரோம். ஒரு ஆரத்தி மாதிரி உடைக்கணும், அந்த மாலை வந்து வாசல்ல தொங்க விடணும். அம்மா செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கந்திஷ்டி வரும், எதிர்மறை ஆற்றல் வரும்னு சொல்லி ஒரு சுப காரியத்துக்கு வாசல்ல வாழை இலை, அதாவது வாழை மரம் கட்டுறது, மாவிலை தோரணம் கட்டுறது அவன்தான் ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரமாக ஆகுது. அதனால கற்பூரம் சுத்தி போடும்போது புகை அதிகமாக வீடு ஃபுல்லா வந்துச்சுன்னா அது கந்திஷ்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கற்பூரம் மிடிலா ஏறிதுன்னா ஓரளவு கந்திஷ்டி இல்லைன்னு அர்த்தம். ஆனா எதிர்மறை ஆற்றலுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. அதனால அந்த குழந்தைங்கள் இருந்தா ஒரு சிகப்பு குங்குமம் வச்சு ஆழம் கரைக்குங்க. ஒரு வாரம் ஒரு முறை அல்ல மாசம் 2 முறை அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து அது திஷ்டி கழிக்கணும். அம்மா செய்யும்போது கொஞ்சம் இதாகும். அதே மாதிரி வியாபார ஸ்தலத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் அழகா நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வைக்கிறது, வாசல்ல எலுமிச்சம்பழம் வைக்கிறது. அங்க விளக்கு ஏற்றக்கூடிய இடமாக இருந்தால் அந்த விளக்கு பக்கத்துல 2 எலுமிச்சம்பழம் வச்சுட்டே வர்றது, வாரம் வெள்ளி செவ்வாயினம் மாத்திக்கிட்டே வரணும். அது ரொம்ப கருச்சி போச்சு, கருப்பாயிடுச்சுன்னா அது கந்திஷ்டி இருக்குது. அழுகி போச்சுன்னா எதிர்மறை ஆற்றல் இருக்குது, துஷ்ட கிரகம் நம்மளுக்கு ஆளுது. அதான் சொல்லுவாங்க பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்றது. அதுதான் துஷ்ட கிரகம்னா அதுதான். அந்த மாதிரி கோளாறு இருந்தா நம்ம ஏதான ஒரு கழிப்பு தாண்டிட்டு வந்திருந்தா அந்த எதிர்மறை ஆற்றல் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இது செய்யணும். அதே மாதிரி கருப்பு கயிறு வந்து கையில கட்டிக்கணும், காலில் கூட கட்டிக்கலாம். இடது காலில் கட்டிக்கிறது இன்னும் நல்லது. அதனால சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால இதெல்லாம் வந்து கந்திஷ்டிக்கும் எதிர்மறை ஆற்றலுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. அதனால சுப நிகழ்ச்சிக்கு அதனாலதான் வாழை மரம்லாம் நம்ம கட்டிட்டு வரோம். அதே மாதிரி மந்திரம் அப்படின்னு வரும்போது பில்லி சூன்யம் போன்ற மந்திரத்துக்கு நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும். அது துர்காதேவி மந்திரம் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இந்த மறுபடியும் அந்த திஷ்டி துர்காவுடைய மந்திரம் திருப்பி சொல்றோம், அதை மறுபடியும் வாங்கி சொல்லுங்க நீங்க. ஓம் தும் துர்கே பகவதி மனோகிரகம் மத மத ஜுகாப் சாசிகே ருச்சாதே ருச்சாதே ஹிகித திஷ்டி அகித திஷ்டி பரதிஷ்டி சர்பதிஷ்டி விஷம் நாசே நாசே கும்பஸ்வஹா. அப்ப இந்த மாதிரி திஷ்டி துர்காவுடைய மந்திரம் தொடர்ந்து நம்ம இந்த திஷ்டி சுத்தம் போதெல்லாம் ஒரு 5 முறை 7 முறை சொல்லி அதை சுத்திட்டே வர 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 அது உண்டாகும். எப்படி வந்து தன்வந்திரி மந்திரம் நோய் தீர்க்கிறதுக்கோ அதே மாதிரி அந்த திஷ்டி துர்கா மந்திரம் வந்து நம்ம கண் திஷ்டி செய்வின கோளாறு எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நிவர்த்தி பண்றதுக்கு இது உண்டான இது. அதாவது நம்ம வீட்டுல வந்து தீய சக்தி வந்து அதிகமா இருக்கும். அந்த தீய சக்திங்கிறது வந்து நம்ம வீட்டுல யாராவது வந்து போயிருந்தாலே அது தீய சக்தி ஆயிடும். அதனால எலுமிச்சம்பழம் பரிகாரம் சொல்றோம். அப்ப நைட்டு தூங்கும் போது அந்த மாதிரி செஞ்சுட்டு தூங்கும்போது நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இதுவரை இந்த வீடியோ கேட்டது அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளம்.